நம்ம வீடியோக்கும் கொஞ்சம் சேஞ்ச் வேணும்ல. சேஞ்ச்னா அந்த சேஞ்ச் இல்லைங்க. ப்ரௌனியிலேருந்து ஒரு சேஞ்ச். அதாவது இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம். கேக்குக்கு க்ரீம்னு ஒன்று போடணும்ல, அதுக்காக ஹெவி க்ரீமை நல்லா ஹெவியாக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி செய்ய போகிற கேக்குக்கு பேர் எனக்கே தெரியாது. யாருக்காச்சும் தெரிஞ்சால் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த விப்பிங் க்ரீமில் கனாஷ் ஆட் பண்ணணும். அதுக்காக நான் 3 விதமான கனாஷ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒயிட்டு, ப்ரௌனு, மில்க். இந்த 3 கனாஷையும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அந்த விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக அடித்து வச்சுட்டேன். இப்போ நம்மக்கிட்ட கேக் ரெடி, க்ரீம் ரெடி. இதுக்கப்புறம் கேக்கை அசம்பிள் பண்ண வேண்டியது தான். பாட்டம் லேயர் கேக்கை வச்சு அது மேலே தாராளமாக சுகர் சிரப் ஊற்றி டார்க் சாக்லேட் போட்ட விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி டார்க் சாக்லேட் கனாஷை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே சாக்கோ சிப் போட்டேன். 2வது லேயர் கேக்கும் ஆட் பண்ணி அது மேலே தாராளமாக சுகர் சிரப் ஊற்றி மில்க் சாக்லேட் போட்ட விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி மில்க் சாக்லேட் போட்ட கனாஷை பூசி அது மேலேயும் சாக்கோ சிப் போட்டு வச்சிட்டேன். 3வது லேயர் கேக் ஆட் பண்ணி நல்லா சுகர் சிரப் ஊற்றி ஒயிட் சாக்லேட் போட்ட விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி ஒயிட் சாக்லேட் கனாஷை பூசி சாக்கோ சிப் போட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். விஐபி பட தனுஷ் மாதிரி ஃபீல் ஆகுது. கேக் நல்லா செட் ஆனோடனே டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், அப்புறம் ஒயிட் சாக்லேட் 3த்தையுமே லைனாக அந்த விப்பிங் க்ரீமை கொடுத்து ஸ்மூத்தாக சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். மேலேயும் விப்பிங் க்ரீம் கொடுத்து மேலேயும் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே டார்க் சாக்லேட் கனாஷ் ஊற்றி அங்கங்கே அந்த ட்ரிப்பிங்ஸ்லாம் விட்டு அழகாக ஸ்மூத் பண்ணிட்டேன். ஆனால் மேலே விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணேன்னு ஒன்று பண்ணேன் பாருங்கள். இந்த வெயிலுக்கு அந்த விப்பிங் க்ரீம் வேறு கொஞ்சம் மெல்ட் ஆகி போயிருந்துச்சு. என்ன டிசைன் போட்டாலும் நிற்கவே இல்லை. பார்க்கவே என்ன கொடுமை சரவணா அப்படி தான் இருந்துச்சு. அதோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த ஃபோட்டோ இதில் ஆட் பண்ண கூட என் மனசு ஒத்துக்காது. அந்தளவுக்கு அது ஒரு கன்றாவியாக இருந்துச்சு. அதனால மேலே இருந்த க்ரீமெல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு புதுசாக விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி பைப் பண்ணிவிட்டு பார்த்தேன். கேக் நான் எதிர்பார்த்த மாதிரியே அழகாக வந்துருச்சு. இந்த கேக் கட் பண்ண போகிறவங்களுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் போடணுமோ இல்லையோ, அவங்களுக்கு பிடிச்சது நிலா. அதனால நம்ம இன்றைக்கி பண்ணது கருப்பு வானத்தில் வெள்ளை நிலா அந்த மாதிரி தீமில் தான் பண்ணியிருக்கோம். கருகருன்னு கனாஷ் மேலே வெண்ணிலாவையும் மினுக்கு மினுக்குன்னு ஸ்டார்ஸையும் வச்சாச்சு. புசு புசுன்னு மேகம் மாதிரி இருக்க அந்த பூ மேலேயும் கேக்கை சுற்றியும் கோல்டன் பால்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ண இந்த கேக் யாருக்கு தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு தான். எங்கள் அம்மாவோட பர்த்டேக்காக நான் ஃபஸ்ட் டைம் செய்கிற கேக்கு கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட காமிச்சு அவங்க ரியாக்ஷனை பார்க்கும்போது ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, குடும்பமாக சேர்ந்து கேக்கை வெட்ட, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை பார்த்து பெருமைப்பட அந்த வாரம் பூரா ஒரே பாராட்டு மழையாக தான் விழுந்துச்சு. நான் சொல்கிறதெல்லாம் நம்பலாமான்னு தோணும். ஆனால் நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நெசம். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னா சிம்பனி கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.